வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சர்வதேச மனிதுரிமைகள் தினமான இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சர்வதேச மனிதுரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி நினைவு கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் பாரிய கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடியும் அவர்களுக்கு நீதி கோரியும் கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை அரசிடம் நீதி கோரியும் கிடைக்காத நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் சர்வதேச மனிதுரிமைகள் தினத்தில் வடக்கு கிழக்கில் இன்று பேரணி மற்றும் கவனீர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளனர். அந்த வகையில் திருவோணமலையில் பேருந்து திரைப்படத்திலும், அம்பாறையில் தம்புலுவில் மத்திய சந்தையில் இருந்து திருக்கோவில் வரையும், மட்டக்களப்பில் தந்தை செல்வா சிலை பகுதியிலிருந்து காந்தி பூங்கா வரையிலும், வவுனியாவில் பேருந்து நிலையத்திலும், முல்லைத்தீவில் கச்சேரிக்கு முன்பாகவும், யாழ்ப்பாணத்தில் நெல்லை ஆதீனம் முன்பாகவும், கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோவில் ஒன்றிலும் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் அலுவலகம் ஒன்றிலும், மன்னாரில் பேருந்து நிலையத்திலும் இன்று காலை 10 மணிக்கு போராட்டங்கள் ஆரம்பமாக உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அறிவித்துள்ளனர். ஜாயில வெலிகம்பேட்டிய பகுதியில் 2 வலம்புரி சங்குகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலிகம்பேட்டிய பகுதியில் நேற்று 18 லட்சத்துக்கு விற்பனை செய்ய தயார் செய்யப்பட்ட 2 வலம்புரி சங்குகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 31 மற்றும் 32 வயதானவர்கள் எனவும் கோபேகனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஜாயில போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை ஜாயில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து அதிவிசர வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து நுகர்வோர் அதிகார சபையால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உள்நாட்டு நாட்டு அரிசி கிலோ ஒன்றுக்காக நிலவிய 220 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலை 230 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 240 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் கீரி சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்படும் பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. இதனிடையே உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 215 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 225 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 235 ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கீரி சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 255 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு இளைஞர்களுக்கிடையே நடாத்தப்பட்ட கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழா நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. சர்வதேச லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தினால் இளைஞர்களுக்கிடையே நடாத்தப்பட்ட கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழா நேற்று வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. ஊழலுக்கு எதிரான நாளைய தேசத்தை உருவாக்குவதில் நாம் ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற இக்கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பணப்பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் எஸ். கௌரீஸ்வரன்,
வவுனியா முகாமையாளர் எஸ் செல்வலக்ஷ்மி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தினேஷ்குமார் மற்றும் எழுத்தாளர் சகாயநாதன், சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் வடமாகாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் நாளைய அளவில் இலங்கை, தமிழக கடற்பரப்பை அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் ஊழல் குறைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை நமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும். ஊழல் மற்றும் லஞ்சம் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளது. 2013 சர்வதேச சுற்றெண்ணில் 79வது இடத்தில் இருந்த இலங்கை 2023 ஆண்டளவில் 115வது இடத்தை பிடித்துள்ளது. எனவே சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? வருடா வருடம் ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருகின்றது. அடுத்த வருடம் அதனை குறைக்க முடியாவிட்டால் சர்வதேச தின கொண்டாட்டங்களை நடாத்துவதில் எவ்வித பயனும் இல்லை. 2021 ஆண்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதுடன் 40 வழக்குகளை மீளப் பெற்றுள்ளது. 2022 89 வழக்குகளை தாக்கல் செய்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 45 வழக்குகளை மீளப் பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் மீளப் பெறப்பட்டமைக்கான காரணத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகள் ஆகாதது ஏன் என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு வருடத்தில் 2 கான்ஸ்டபிள்கள், ஒரு கிராம உத்தியோகஸ்தர் மற்றும் ஒரு எழுதுவினைஞர் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தண்டிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் சட்டம் சிலந்தி வலையை போன்று செயற்படுவதாக மக்கள் கருதுகின்றனர். அந்த வலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன. பெரிய விலங்குகள் சிலந்தி வலையை சேதமாக்கி தப்பிச் செல்கின்றன. நமது நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் ஆரோக்கியமான நாடொன்றை உருவாக்க முடியாது. சட்டத்தை அமுல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவதும் நீதியை நிலைநாட்டுவதாக அமையாது. இலங்கையை குறைந்த லஞ்சம் பெறும் நாடாக மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இதன் மூலம் பிரஜைகளின் எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பை வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். ආදර්ශමත් පෙරගමන්කරුවන් අපි වෙමු. අපිම තමයි ප්‍රශ්නේ. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் தூய்மையான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை ஒன்றிணைப்போம் என்ற துணைப்பொருளில் கொண்டாடப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் சர்வதேச அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 15 அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நியமனம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, பிரதமரின் செயலாளர் ஜி.பி. ஷபுதந்திரி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்ன, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தலைவர் இத்தவெல்ல, மேல் நீதிமன்ற நீதிபதி ஜசந்த கோதாகுட மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி நேற்று மாலை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு தம்மை அச்சுறுத்தியதாக பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை சுகாதார தொண்டர்களின் கடிதம் மூலமாக அழைப்பின் பேரிலேயே தான் வைத்தியசாலைக்குள் நுழைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக உறுதியளித்து ஏமாற்றியுள்ளனர். 3 வருடங்கள் பணியாற்றியவர்களுக்கு 5 மாதங்கள் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார தொண்டர்கள் எனக்கு முறைப்பாடு செய்தனர். அதன் பிரகாரமே நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள கட்டடத்தின் குறித்து அதன் உரிமையாளருக்கு வவுனியா நகர சபையினால் எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள பிரபல கட்டடம் அனுமதி பத்திரத்துக்கு முரணாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கட்டடத்தின் உரிமையாளருக்கு வவுனியா நகர சபையினால் எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த ஆதனத்தில் நகர சபையால் 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அனுமதிக்கு முரணாக கட்டடம் அமைக்கப்பட்டு வணிக நோக்கத்தில் கட்டடம் இயங்குகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் திருத்திய வரைபடத்திற்கான கட்டட அனுமதி, அனுமதிக்கப்பட்ட வரைபடத்திற்கான குடிபுகு சான்றிதழ், சுற்றுச்சூழல் உரிமம், வியாபார உரிமம் ஆகியவற்றை 14 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு சபையால் கூறப்பட்டது. எனினும் அவை சமர்ப்பிக்கப்படாத நிலையில் மீளவும் 7 நாட்களுக்குள் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு நகரசபை செயலாளரால் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா நீதிமன்றம் முன்பாக உள்ள பிரதான வீதியில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் நேற்று குழப்ப நிலை ஏற்பட்டது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவர் அந்த வீதியில் நிற்பதை அவதானித்த வவுனியா போலீசார் அவரை கைது செய்த போது குழப்ப நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது அந்த பகுதியில் தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளைவித்தவர்கள் என தெரிவித்து மேலும் 2 பேரை வவுனியா போலீசார் கைது செய்தனர். சர்வதேச மனிதுரிமைகள் தின நிகழ்வுகள் மட்டக்களப்பில் நடைபெற்றன. சர்வதேச மனிதுரிமைகள் தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட சிவில் அமையத்தின் ஏற்பாட்டில் மனிதுரிமைகளை வலியுறுத்தும் வகையில் இப்போது எமது உரிமைகள் எமது எதிர்காலம் என்னும் துணைப்பொருளிலான நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. சிவில் அமையத்தின் இணைப்பாளர் ஜே கோபிநாத் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்விற்கு விசேட அதிதிகளாக மனிதுரிமை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் AL இஷடீன், சிவில் அமையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கண்டுமணி லவகுக ராசா, திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர் சேவை மன்றத்தின் பிரதி பணிப்பாளர் N குகேந்திர ராஜா கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். சிவில் அமையத்தின் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மனிதுரிமைகள் தொடர்பான செயற்பாடுகள் மற்றும் செய்திகள், சர்வதேச மனிதுரிமைகள் கொள்கைகள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. மனித உரிமைசார் 3 மாத பயிற்சி நிறையை பூர்த்தி செய்த இளைஞர் யுவதிகளினால் இளைஞர்கள் மத்தியில் சமூக பிரச்சினையை கையாள்வதற்கான போதிய புரிதல் இளைஞர்களுக்கு உண்டு இல்லை எனும் தலைப்பில் நடுவர் எழுத்தாளர் G எழில்வண்ணனின் மத்தியஸ்தத்தில் விவாத அரங்கு இடம்பெற்றது. நிகழ்வில் மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து இளைஞர் யுவதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் அமையத்தின் செயற்பாட்டாளர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தனர். அகம் நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட கற்க நெறியினை நிறைவு செய்த இளைஞர்கள் இதன் போது சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களின் ஆளுமையின் விருத்தி செய்யும் செயற்திட்டத்தின் மீளாய்வு மாநாடு மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் நேற்று நடைபெற்றது. பாடசாலை மட்டத்தில் மாணவர்களின் ஆளுமையினை விருத்தி செய்யும் செயற்திட்டத்தின் இவ்வருடத்திற்கான முன்னேற்றம் குறித்த மீளாய்வு செய்யும்
மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்திற்கான ஒருநாள் மாநாடு ஏறாவூரில் நேற்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. மாகாண கல்வி திணைக்களத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் ஹரிதரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் காத்தாங்குடி, ஏறாவூர் மற்றும் கல்குடா பிரதேச பாடசாலைகளின் அதிபர்கள் கலந்து கொண்டனர். பாடசாலை அதிபர்கள் தத்தமது பாடசாலைகளில் இச்செயல் திட்டம் அமுல்படுத்தப்பட்ட விதம் குறித்து விளக்கம் அளித்தனர். அபாயகரமான ஊடகங்கள் மற்றும் போதைப்பொருள் ஆலோசனை வழிகாட்டல் உள விழிப்புணர்வு, சமாதான கல்வியும் ஒருமைப்பாடும், சிறுவர் பாதுகாப்பு, தொழிலுக்கான கல்வி வழிகாட்டல், நேர் ஒழுக்க அணுகுமுறை, பெண் சாரணியம், மனிதவள அபிவிருத்தி மற்றும் மாணவர் பாராளுமன்றம் ஆகிய தலைப்புகளில் விடயங்கள் ஆராயப்பட்டன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.